ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், ஸோ எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும், டோட்டலாக வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது இருக்கக்கூடிய பகுதியில் வந்து 3 பகுதியில் பிரிச்சுக்கலாம். எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், இன்டீரியர் பெயிண்டிங் அண்ட் சீலிங் பெயிண்டிங் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்டீரியருக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோட் வந்து ஒயிட் அடிக்க போகிறோம். ஸோ ஒரு கோட் ப்ரைமர், அதுக்கு மேலே வந்து 2 கோட் வந்து எமல்சன் அடிக்க போகிறோம். ஸோ ஒரு கோட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 120 கேஜி வந்து நம்ம வந்து ஒயிட் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கேஜியோட ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு 18 ரூபா வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ 2160 ரூபா வந்து ஒயிட்டுக்கு மட்டும் செலவாகும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கோட் வந்து ப்ரைமர் அடிக்க போகிறோம். ப்ரைமர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40 லிட்டர் தேவைப்படும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 150 ரூபா போடுறப்போ வந்து ஒரு 6000 ரூபா வந்து ப்ரைமருக்கு தேவைப்படும். ஸோ இந்த ப்ரைமருக்கு மேலே நம்ம வந்து 2 கோட் வந்து எமல்சன் அடிக்கிறோம். ஸோ எமல்சன் பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டர் தேவைப்படும். ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 180 ரூபா போட்டுக்கலாம். ஸோ 18000 ரூபா வந்து இந்த எமல்சன் பெயிண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும். ஸோ டோட்டலாக வந்து 26160 ரூபா வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும் மெட்டீரியலுக்கு மட்டும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்டீரியர் பெயிண்டிங். ஸோ இன்டீரியர்லாம் நம்ம வந்து 2 கோட் வந்து வால் பட்டி வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 20 பேக் தேவைப்படும். ஒரு பேக்கோடைய ப்ரைஸ் வந்து 900 ரூபா போடுறப்போ நம்மளுக்கு வந்து 18000 ரூபா வந்து வால் பட்டிக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கோட் வந்து ப்ரைமர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40 லிட்டர் தேவைப்படும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா போடுறப்போ ஒரு 6000 ரூபா வந்து ப்ரைமருக்கு தேவைப்படும். ஸோ அடுத்து 2 கோட் வந்து எமல்சன் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 60 லிட்டர் தேவைப்படும். ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து 180 ரூபா போடுறப்போ நமக்கு வந்து 10800 ரூபா வந்து எமல்சனுக்கு தேவைப்படும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கு மட்டும் வந்து ஒரு 34800 ரூபா வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீலிங், அதாவது வீட்டில் உட்பகுதியில் மேலே. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கோட் வந்து பட்டி வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 10 பேக் தேவைப்படும். ஒரு பேக்கோடைய ப்ரைஸ் வந்து 900 ரூபா போடுறப்போ வந்து 9000 ரூபா வந்து போயிடும். ஸோ அடுத்து ஒரு கோட் வந்து ப்ரைமர். ஸோ இதுக்கு வந்து ஒரு 20 லிட்டர் தேவைப்படும். ஸோ 150 ரூபா போடுறப்போ 3000 ரூபா வந்து ப்ரைமருக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கோட்டு வந்து எமல்சன் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 40 லிட்டர் தேவைப்படும். ஸோ ஒரு லிட்டருடைய ப்ரைஸ் வந்து 180 ரூபா போடுறப்ப 7200 ரூபா வந்து எமல்சனுக்கு வந்து தேவைப்படும். ஸோ டோட்டலாக வந்து சீலிங் பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியல் மட்டும் ஒரு 19200 ரூபா வந்து தேவைப்படும். ஸோ டோட்டலாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர், சீலிங் எல்லாமே ஆட் பண்ணுறப்ப 26160 ப்ளஸ் ஒரு 19200 ப்ளஸ் ஒரு 34800. ஸோ எல்லாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 80160 ரூபா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தேவைப்படும். ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன காஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 1000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மிஸ்சிலேனியஸ் காஸ்ட், அதாவது நமக்கு வந்து அதாவது ப்ரஷ் வாங்குறதுக்கு, பட்டி பிளேடு வாங்குறதுக்கு, ஸோ அது போக தின்னர் இதெல்லாமே வந்து வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4000 பக்கத்தில் போயிடும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 85160 ரூபா வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தேவைப்படும். ஸோ இந்த 85160ங்கிறது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அப்ராக்சிமேட்டான மெட்டீரியல் காஸ்ட் தான். இதை தவிர நமக்கு வந்து என்ன பிராண்டில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம், ஸோ வீட்டுடைய உட்பகுதியில் எத்தனை சுவர்கள் வருது, நம்ம எலிவேஷனுக்கு தனியாக வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோமா, இல்லை வந்து வுட் ஏரியாவுக்கு என்ன டைப் ஆஃப் பாலிஷ் பண்ண போகிறோம், இதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.